பிள்ளையானுக்கு பெரும் சிக்கலாகும் பிரித்தானியாவில் இருந்து வந்த டேவிட். மாவனெல்லை பகுதியில் மற்றொரு கோர விபத்து, 2 காயம். 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட காணி மீண்டும் இராணுவத்தின் வசம். கடலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டார். வடக்கில் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும். கடந்த 5 மாதங்களில் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் 31 பேர் கைது. செம்மணி மனித புதைகுழி மனித பேரபலத்தின் உச்சம் என்கிறார் சீமான். 9 வயது சிறுமிக்கு தாயின் காதலனால் நேர்ந்த துயரம். முல்லைத்தீவில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவுமாறு ரவிகரன் தெரிவிப்பு. மதவாச்சி அருகே மின்சாரம் தாக்கி 8 வயது குழந்தை உயிரிழப்பு. கொலை செய்யப்பட்ட தொழிலதிபரின் காருக்குள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தொடர்பென விரிவான செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் தொடர்பான வழக்கு அரச வழக்காக நடத்தப்பட்டது. இந்நிலையில் 20 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை வந்த ஜோசப் பரராசிங்கத்தின் மகன் டேவிட் பரராசிங்கம் தந்தையின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தினார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தந்தையின் இறப்புக்கு நீதி வேண்டும் என்பதை கடந்து இதுபோன்ற படுகொலைகள் இனி இடம்பெறக்கூடாது என்று தெரிவித்தார். அத்துடன் தனது தந்தையின் கொலைக்கு காரணமானவர்கள் தற்போது சிறையில் இருப்பதாகவும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தன்னுடைய தாயுடன் கலந்துரையாடி வருவதாக அவர் கூறினார். தந்தை இறந்து 20 வருடங்களின் பின்னர் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போது தான் மகனால் அஞ்சலி செலுத்த முடிந்துள்ளது. இந்நிலையில் அவர் தன்னுடைய தந்தையின் படுகொலை தொடர்பான வழக்கை மீண்டும் கையில் எடுத்தால் பிள்ளையானின் அரசியல் முடிவுக்கு வரும் என்று பலதரப்பட்ட தரப்பினராலும் கருத்துக்கள் பகிர்ந்து வரப்படுகின்றன. மாவனெல்லை பிரதேசத்தில் மற்றொரு பேருந்து லொரி விபத்தில் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவனெல்லை கொழும்பு கண்டி வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்பொழுது கொழும்பிலிருந்து மாத்தளை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வண்டியொன்றும் மாவனெல்லையிலிருந்து கேகாலை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய ரக லொரியொன்றும் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. லொரியில் பயணித்த திப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இன்று அதிகாலை மாவனெல்லை பிரதேசத்தில் 2 லொரிகள் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் இராணுவத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலை துப்பரவு செய்து 1.5 லட்சம் ரூபாய் வரை அதற்காக செலவு செய்தனர். பின் இராணுவத்தின் வாகனத்தினூடாக கோயில் நிர்வாகத்தை மாத்திரம் அழைத்துச் சென்று காண்பித்தனர். நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையினை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்துக்கு சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். உட்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதன்பொழுது வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன், செயலாளர், கோயில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணக்காடு பகுதியில் கட்டுமரத்தில் கடற்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆனதாஸ் என்பவர் ஆவார். இவர் 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் அதிகாலை குறித்த நபர் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார். வழமையாக காலை 9 மணிகளவில் கரை திரும்பும் குறித்த கடற்தொழிலாளி கரை திரும்ப நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்ற போது ஆளின்றி கட்டுமரம் நடுக்கடலில் மிதந்து வந்தது. இதை அவதானித்த கடற்தொழிலாளர்கள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தினை கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் 2 நாட்கள் சுழியோடிகளின் உதவியுடன் காணாமல் போன மணற்காடு கடற்தொழிலாளரை பல படகுகளில் தேடியும் அவர் கிடைக்கப்பெறவில்லை. 2 நாள் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை சடலம் கரை ஒதுங்கியது. சம்பவம் தொடர்பில் மருதங்கடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் படைமுகாம் அகற்றல் மற்றும் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இது தொடர்பான பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனோநிலையில் வாழும் சிலருக்கு இருக்கவே செய்கின்றனர். விடுதலை புலிகளின் நிகழ்ச்சி நிரல் குறித்து கனவு காணும் தரப்பினரும் இருக்கிறார்கள். அனைத்து மக்களும் அல்ல. ஒரு 7000 முதல் 8000 வரையானோர் அவ்வாறு இருக்கலாம். அதே போல விடுதலை புலிகளை ஆசீர்வதித்த அரசியல்வாதிகளும் உள்ளனர். விடுதலை புலிகளை மீள் எழுச்சி பெற வைப்பதற்கு முற்படும் டயஸ்போரா குழுவும் இருக்கிறது. இப்படியான அச்சுறுத்தல் இருப்பதால் போர் மூண்ட பின் முகாம்கள் அமைப்பது பற்றி சிந்திக்காமல் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் முகாம்கள் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார்.
கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 31ஆம் தேதிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 8 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரு போலீஸ் ஆய்வாளர், ஒரு துணை ஆய்வாளர், 4 சர்ஜென்ட் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் உட்பட 31 பேர் கைதாகினர். கைது செய்யப்பட்டோரில் ஒரு அதிபர் மற்றும் 2 பொதுச் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்குவதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று மதியம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இலங்கை விமான நிறுவன தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிகள் மனித பேரவலத்தின் உச்சம் மட்டுமன்றி சிங்கள இனவரியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். எக்ஸ் தள பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஈழத்தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி பெறும் அதிர்ச்சியையும் மிகுந்த மன வலியையும் தருகிறது. 1996 செப்டம்பர் 7 அன்று சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பும் வழியில் யாழ்ப்பாண படைமுகாமில் இருந்த 11 சிங்கள இராணுவத்தால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடிச் சென்ற தாய் ராசம்மா, தம்பி பிரணவன், குடும்ப நண்பர் சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் கொல்லப்பட்டு 4வரின் உடலும் அடுத்த நாள் வயல்வெளியில் புதையுண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களின் இதயத்தை நொறுக்கிய இந்த கொடூர நிகழ்வால் பெரும் மனக்கொந்தளிப்போடு வீதிகளில் இறங்கி தமிழ் மக்கள் போராடினர். பன்னாட்டு அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் இலங்கை இனவரி அரசுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக 7 இராணுவ வீரர்கள், 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர். கிருஷாந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை எதிர்கொண்ட இராணுவ வீரர்களில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்ஷ இலங்கை நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக முதலாக செம்மணி மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் வனாத்துவில பிரதேசத்தில் 9 வயது சிறுமியை 2 வருடங்களாக தொடர்ந்து தகாத உறவுக்குட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் 30 வயதுடையவராவார். அவர் ரயில் ஓட்டுநராக பணியாற்றுகிறார். குறித்த நபர் சிறுமியின் தாயின் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட காதலை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வீட்டில் வேறு செயல்களில் ஈடுபட்ட போது வீட்டில் இல்லாத போதும் சந்தேக நபர் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக திரும்பி போலீஸ் விசாரணையில் தெரிவித்தார். சந்தேக நபர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்த திகதி குறித்து தனக்கு தெளிவான நிலவில் இல்லை என்றும் 2023ஆம் ஆண்டு முதல் தன்னை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக சிறுமி தெரிவித்தார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோரிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் 17/6/2025 அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் உரையொன்றும் நிகழ்த்தப்பட்டிருந்தது. மதவாச்சி அருகே மின்சாரம் தாக்கியதன் காரணமாக 8 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கிலி கெனதராவ பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. மின்சார கீட்டர் ஒன்றை பயன்படுத்தி நீரை கொதிக்க வைக்க முயன்றபோது குழந்தை மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதையடுத்து காயமுற்ற குழந்தை மதவாச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 8 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. குறித்த வர்த்தகரின் சடலம் நேற்று மகப தியதம்பையில் உள்ள காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. இதேவேளை அவர் இறப்பதற்கு சற்று முன்னர் தங்க நகைகளை அடகு வைத்து பெறப்பட்டதாக கூறப்படும் சுமார் 2.5 மில்லியன் ரூபாவை போலீசார் அவரின் காரில் கண்டுபிடித்தனர். இந்த பெருந்தொகை பணம் எந்த நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் அது கொலையுடன் தொடர்புடையதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். அத்துடன் உயிரிழந்த வர்த்தகரின் தொலைபேசி அழைப்பு தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக குருநாகல் தொரட்டியா போலீஸ் பிரிவில் வசிக்கும் குறித்த தொழிலதிபர் முடிவெட்டப் போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்ற நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.